தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியின் முன்னுரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆண்டின் 15ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றோம். இங்கு கிறிஸ்துவின் மறைவுடலில் சங்கமமான நாம் அனைவரும் இறைவனின் தம் அன்பு திட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். எவ்வாறு இயேசு தம் சீடர்களை மறைபடிக்கு அனுப்பினாரோ அவ்வாறே நம்மையும் பணிக்கிறார். புனித சவேரியாரும் புனித தெரசாலும் மறைவிருப்பு நாடாகிய இந்தியாவின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் நடைபயணமாக சென்று இறையரசை பரப்பினார், மற்றவரோ அறைக்குள் இருந்தவரே தம் ஜெபத்தின் மூலம் அதே பணியை செய்தார். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இவற்றையே நமக்கு உணர்த்துகின்றன. அனைவருக்கும் இறைபணி உண்டு. காலில் படிந்த தூசியை தட்டுவது போல் உங்கள் உள்ளத்தில் இருந்து கசப்பான எண்ணங்களை தட்டிவிட்டு புறப்படுங்கள் என்று இயேசு நம்மை இறைவாக்கினர்களாக்கினார். இறைவனின் பணியாளர்களாய் வாழ அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று இறைவனின் பணியாளராய் வாழ உறுதி கொண்ட நெஞ்சமும் அன்பு நிறை உள்ளமும் வேண்டி இத்திருப்பலியில் இறைவனிடம் இறைஞ்சி வேண்டுவோம். வாரி உறுதியுடன். அன்பார்ந்தவர்களே, தூய மறைநிலவில் பிரதமர் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனுக்கும் எல்லாம் அந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைக்கிறோம், பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வாராக. மகிமைப்படுத்துகின்றோம்.
இறைவாக்கவை நடப்போர் நம்மிற்கு திரும்பியவர் அவர்களுக்கு உமது உண்மையின் கொடையை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்பவரையும் தமது பெயரும் கொண்ட ஆதாரத்தை விளக்கவும் இயக்கத்தை செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு துணையாவியாரின் ஒன்றிற்குள் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆடு மாடுகளை மேய்த்து வந்த அப்பாவியாகிய ஆமோஸை இறைவன் அழைத்து பெத்தேலில் இறைவனுக்கு உரைக்க அனுப்புகிறார். அங்குள்ள குரு ஆட்சிமையர் தன் பிழைப்புக்கு ஆபத்து வந்துவிட்டதாக உணர்ந்து ஆமோஸை நாட்டை விட்டு விரட்ட முயன்றார். ஆனால் இறைவனால் அவர் பணிக்கு முன்குறித்த ஆமோஸ் அங்கேதான் பணியை தொடங்குகிறார். ஆமோஸின் இறைவாக்கு பணி கொடுக்கப்பட்ட அளவுக்கு எடுத்திருக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு நமது இறை அறிவை நாமும் உணர்ந்து செயல்படுவோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைக்கிறேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 12-15 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 12-15 முடிய. அந்நாளில் பெத்லெஹேம் குருவாகிய அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவை நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்லெஹேமில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினரின் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவர், காட்டு அத்திமரத்தின் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக் கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னரே கடவுள் நம்மை முன்குறித்துள்ளது. நாம் தூயராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி கிறிஸ்துவின் வழியாக நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். கிறிஸ்துவின் ரத்தத்தால் நமக்கு மீட்பு தந்துள்ளார். நாமும் நமக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு நம்பிக்கையின் மூலம் தூய ஆவியால் முத்திரையிட்டப்பட்டுள்ளோம். அந்த தூய ஆவியால் மீட்படைவோம் என்பதை அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமேற்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 3-14 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 3-14 முடிய. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் துயவராகவும் மாசற்றவராகவும் நாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழம். இவ்வாறு தம் அன்பான மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளார். அவரது புகழை பாடியும் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மை பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியால் அவரது உரிமை பெற்றுக்கு உயர்ந்தவராகவும் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாமும் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சி புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு
விண்ணகங்கள் ஒளியூட்ட பெருமளவாக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூயமாக்கி எழுதியவர் சுக்கிரச் செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கெட் செய்தி தொகுப்பாக இறை சொற்றொடர்கள் 7-13 முடிய. காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைப்படி தவிர உணவு, கை, இடைக்கட்சியின் செப்பு காசு முதலியவை எதையும் நீங்கள் எடுத்துக் கொண்டு போக வேண்டாம். ஆனால் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக் கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாக வேண்டும் என்று கதையை சாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் மற்றோர் கடலில் இல்லை ஊசி கொடுக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு தம்முடைய திருத்தூதர்கள் 12 இருவராக அனுப்பி அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல அதை அனுப்புகின்றார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறிவியுங்கள் என்று சொல்லி அந்த நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்க இருவராக அனுப்புகின்ற இந்த நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டோம். ஏன் 2 பேர் அனுப்பினார்? 3 பேர் அனுப்பியிருக்கலாம், இதற்கு 4 பேர் அனுப்பியிருக்கலாம், 2 குழு 6 பேர் அனுப்பியிருக்கலாம். ஏன் 2 பேர்? காரணம் என்ன? ஒரு பத்திரியா அனுப்பியிருக்கோமே, 12 பேர் 12 நிமிஷம் போயிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பார்கள், உதவியாக இருப்பார்கள். ஏதாவது தீங்கு நேரிட்டாலும், ஒருவேளை விலங்குகள் அப்படி வந்தாலும் கூட எதிர்த்து போரிடவோ இது பண்றதுக்கோ 2 பேர் தேவை. அப்புறம் வேறு என்ன கருத்து? அதுவும் ஒரு கருத்து தான். இன்னும் சிறப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து உரையாடி செல்வார்கள். ஓகே, அதை விட முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, யூதர்கள் என்னைக்குமே 2 சாட்சியங்கள் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வார். ஒரு சாட்சியம் பத்தார். ஆகவே இவர்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறிவிக்க அனுப்பப்படுகின்றார்கள். ஆகவே அப்படி அனுப்புகின்ற போது அதை உறுதி செய்வதற்காக மற்றொருவர், இப்படித்தான் 2 பேர் செல்கின்ற போது அந்த 2 பேருடைய சாட்சி எல்லா இடத்திலுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அந்த யூதர்கள் மத்தியில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. ஆகவே தான்
வந்து இயேசு இருவரை அனுப்பி ஒருவருடைய செய்தியை மற்றவர் உறுதிப்படுத்துகின்றார் என்கின்ற விதத்துல இந்த விண்ணரசு நெருங்கி விட்டது, இறை அரசுக்காக உங்களையே தயாராகுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அனுப்புகின்ற அந்த சமயத்துல இறை பராமரிப்பை நம்பி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய உடைமைகளையோ மற்றவற்றையோ நம்பி அல்ல, இறைவனுடைய பராமரிப்பு. ஆகவே தான் நீங்க எதையுமே எடுத்து செல்ல வேண்டாம். ரொம்ப இது பயணத்துக்கு கைத்தடி தவிர உணவு பை, இடைக்காட்சியில் செப்பு காசு, அதே போல இன்னும் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும், இன்னொன்று கூட வேண்டாம். அந்த அளவுக்கு அவர்கள் இறை பராமரிப்பிலே, இறைவன் பராமரிப்பார், இறைவனுடைய பராமரிப்பு, அந்த டிவைன் ப்ராவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறை பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைத்து செல்லுங்கள். ஊருக்கு போனால் அங்கே ஊருக்கு செல்கின்ற போது அங்கே யாராவது ஒரு வீட்டில் தங்கி அங்கேயே இறுதி வரை இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இதுல இன்னும் மத்திய நட்சியும் லூக்கா நட்சியும் பார்த்தார்கள், இந்த இல்லத்துக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்துங்கள் என்று அமைதியின் தூதுவர்களாக இந்த திருத்தூதர்களை அனுப்புகின்றார் என்பதை நாம் காண முடியும். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இவர்கள் இறை அரசை பற்றிய செய்தியை, இயேசுவினுடைய இறைவனுடைய அன்பை அறிவிக்கக்கூடிய மக்களாக, இறைவன் இவ்வுலகை அன்பு செய்கின்றார் என்கின்ற ஒரு முக்கியமான நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக இந்த திருத்தூதர்கள் செல்கின்றார்கள். ஆகவே செல்கின்ற போது இவர்கள் இறைவனுடைய பராமரிப்பை முழுவதும் நம்பியவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக, இறைவனுடைய வாயாக இருந்து செயல்படுகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்துல நாம் அதைத்தான் காண்கின்றோம். ஆமோஸ் இறைவாக்கினர் இவர் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி என்று சொல்வார்கள். ஏனென்றால் இவருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக சமூக நீதியை வலியுறுத்துவதாக, நீங்கள் ஏழைகளை ஒரு ஜோடி செருப்பிற்கு விற்கின்றீர்கள், நீங்கள் ஏழைய உங்களிடம் பணியாற்றுகின்றவர்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமல் இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொல்லி எச்சரிக்கை விடுத்து, ஆகவே உங்களுடைய திருவிழாக்களை நான் அனுமதிக்கின்றேன் என்று இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவனுடைய வாயாக இருந்து செயல்படுகின்றார். இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் பார்த்தோம் என்றால் இவர் தென்னாடு, ஏன்னா இவர் வாழ்ந்த அந்த சமயத்துல இஸ்ராயல் வந்து வடநாடு தென்னாடு அப்படின்னு ரெண்டு விதமா பிரிஞ்சிருச்சு. வடநாடு தான் இஸ்ராயல் என்று அழைக்கப்பட்டது. ஆகவே தென்னாடு வந்து யூதா. இந்த அவர் தென்னாட்டிலே பிறந்தவராக இருந்தாலும் கூட வடநாட்டுக்கு போய் நற்செய்தி அறிவி என்று இறைவாக்கு உரை என்று இறைவன் சொல்கின்றார். ஆகவே அதை கேட்க ஆமோஸும் செல்கின்றார் என்று நாம் வாசிக்க போது அந்த அமேசியாஸ் அவர் ஒரு இறைவாக்கினராக, அரசனுடைய இறைவாக்கினராக அங்கே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அமேசியா வந்து சொல்கின்றார், நீ வந்து இந்த அரசனுடைய நகருக்கு வந்து இறைவாக்கு உரைக்க வேண்டாம், அது வந்து எங்களுடைய பணி. ஏனென்றால் அவங்க வந்து அரசனுக்கு தகுந்தாற் போல் அரசன் என்ன விரும்புகின்றானோ அந்த வார்த்தைகளை சொல்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் இந்த ஆமோஸ் இறைவாக்கினரோ இறைவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை இறைவனுடைய வாயாக இருந்து செயல்படுகின்றார். ஆகவே அந்த வார்த்தையை சொல்லி எச்சரிக்கை கொடுக்கின்றார். மனமாறவும் ஏழைகளை நசுக்காமல் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்ததன் காரணமாக இந்த அமர்ச்சியா வந்து நீ வந்து இந்த அரசுடைய நகரம், இங்கே நீ இறைவாக்கு உரைக்கக்கூடாது என்று சொல்கின்ற போது ஆமோஸ் மிக அழகாக சொல்வார், நான் வந்து இறைவாக்கினரும் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினரும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன், ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் என்றுதான் இருக்கின்றது. ஆகவே
தொடர்ந்து அந்த இறைவாக்கினுடைய வார்த்தைகளை கேட்டேன்னா, ஏன்னா அவர் அப்படித்தான் சொன்னார். அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் இந்த அமர்ஷியாவுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த இறைவாக்கினர் ஆமோஸ் மீது கோபம். ஏன்னா அவர் நிறைய உங்களுக்கு மீது பழி வருகின்றது, என்று மனம் திரும்புங்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார். இதையே இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இறைவாக்கு வைத்தது என்று அனுப்பினார் 16ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல. எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள், இஸ்ராயலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரின் விலைமகளாய் இருப்பார், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொல்லப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதாவது இறைவாக்குகள் சொன்னா ஏற்றுக்குவாங்க. ஆகவே தான் அமர்ஷியா கோபம் கொள்கின்றார். அதற்கு முன்பாகவும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலையுமே அந்த ஆமோஸ் இறைவாக்கினர் அவர்களுக்கு எதிராக பல்வேறு இறைவாக்குகள் சொன்னதன் காரணமாகத்தான் இந்த அமர்ஷியா என்கிற இறைவாக்கினர் அதை எதிர்க்கின்றார். ஆனால் ஆமோஸ் மிக தெளிவாக சொல்கின்றார், நான் இறைவனுடைய வாள், இறைவன் என்ன சொல்கின்றாரோ அதை சொல்வதுதான் என்னுடைய பணி என்று மிக அழகாக அற்புதமான விதத்தில் அறிவிக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இந்த இரண்டு கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். நாமும் இறைவனால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். இறைவனுடைய வாயாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எத்தகையவையாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நீங்க வீட்டுக்கு போய் யாக்கோபின் புத்தகத்தை படிச்சு பாருங்க. யாக்கோபினுடைய திருமுகத்துல பொது திருமுகங்கள்ல முதலாவது வரக்கூடியது இந்த யாக்கோபினுடைய திருமுகம். இதுல பார்த்தோம் என்றால் மிக அழகாக நாவடக்கத்தை பற்றி 3ஆம் அதிகாரத்துல 1 - 12 வரை உள்ள இறை வாக்கியங்களிலும் மிக அழகாக சொல்றார். இறைவனுடைய வாயாக நாம் இருந்தோம் என்றால் நாவடக்கம் நமக்கு மிக தேவை. நிறைய சமயத்துல வீட்லயும் சரி மற்ற இடத்துலயும் பிரச்சனை வர்றது எங்கன்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் தான். ஆகவே இறைவனுடைய வாயாக இருந்து நல்ல வார்த்தைகளை நாம் பேச அழைக்கப்படுகின்றோம். பெரியமானவர்களே, மிக அழகாக இதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாவு எப்படி ஒரு சிறப்பாகவும் செயல்பட முடியும், எதிராகவும் இருக்க முடியும் என்று சொல்கின்ற போது சொல்கின்றார், எப்படி ஒரே ஊற்றிலிருந்து நல்ல நீரும் உப்பு நீரும் வருமா? வராது. அதே போல உங்களுடைய நாவாகிய ஊற்றிலிருந்து கடவுளை போற்றுகின்ற நல்ல வார்த்தைகளும் வருது, மனிதரை தூற்றுகின்ற தீய வார்த்தைகளும் வருது. அது சரியா அப்படின்னு கேட்கின்றார். ஆகவே நாவடக்கம் மிக முக்கியம். நம்முடைய வாயை, நம்முடைய நாவை இறைவனுடைய வாயாக இருந்து இறைவாக்கினர் ஆமோஸை போல மற்ற இறைவாக்கினர்களைப் போல இறைவன் என்ன சொல்ல விரும்புகின்றாரோ அதை பேசுகின்றவர்களாக நம்முடைய வாய் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதை முதல் கருத்தாக உள்வாங்கிக் கொள்வோம். இரண்டாவது கருத்தாக இறைவனுடைய பராமரிப்பிலே முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை. அதே சமயத்துல இறை பரிப்பை முழுமையாக நம்புகின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய விதத்துல வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார்
சிறப்பாக நம்முடைய பங்கின் தேர் திருவிழா நடைமுறையில் நடைபெறும். குறிப்பாக மாலை நடக்க இருக்கக்கூடிய திருப்பலி வேண்டுதல் தேர்பவனியின் போது நல்ல ஒரு இயற்கை சீதோஷ்ண நிலையை இறைவன் தாமே அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும், மற்றும் இந்த திருப்பலியானது வின்சென்ட், பிரேமலதா, ரூபன் ராஜ், சந்துரு, ரூத், பிரபாவதி, நிச்சி ஆண்டோ குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ரூத் பிரபாவதிக்கு 26வது பிறந்த நாளிலே நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையும் தாயுமாக இருக்கின்றார். நாம் இறைவனுடைய வாயாக இருந்து இறைவாக்கை உரைக்கக்கூடியவர்களாக நல் வார்த்தைகளால் சான்று பகர அருள்வை ஜெபிப்போம். வாழ்க்கையில் நீண்ட மக்களை தொற்றிடும் கிறிஸ்துவின் கரங்களாக, காணாமல் போன ஆடுகளை தேடி அலையும் கிறிஸ்துவின் கால்களாக, ஏழைகள் ஆதரவற்ற அழுவோரின் குரலை கேட்டு ஆளுநர் தர கிறிஸ்துவின் குரலாக, நீதிக்காக சமத்துவதற்காக சமுதாயத்தில் குரல் கொடுக்க எம் திரு அவையில் உள்ள அனைவரும் ஒரு மனதோரை பணியாற்றிட தேவையான அருள்வரங்களை தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை கடந்த எங்களைவா, இந்நாட்டில் உள்ள இளையோர் தங்கள் இளமை காலங்களில் தூய ஆவின் துணையை நாடி ஞானத்தையும் பெற்று தங்கள் செயலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ தேவையான அருள் வாரங்களை தாழ்வின்றி இறைவா மன்றாடுகிறோம். நாயகனே என் இறைவா, இன்றைய நவீன உலகில் காணும் பொருள் ஆடம்பர என்ற உலக காரியங்களை நாங்கள் எங்களை அடிமையாக்கி கொள்ளதவாறு, கிறிஸ்துவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், அதுவே எனது ஆதாயம் என்ன திருத்துதல் பவுலின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறேன். எங்கள் குடும்பங்களின் அரசரை வீற்றிருக்கும் என் இறைவா, எங்கள் பங்கிலும் என் குடும்பங்களிலும் உள்ள எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் இயேசுவின் சீடராய் மாறிட அடிப்படை தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வும், அதன் மூலம் உங்கள் அன்பின் ஓடியாய் சுடர்விட்டு பணியாளரால் திகழ்ந்திட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம்.
திருமகள் என்று கூறிய எம் இறைவா, இன்று நாட்டில் ஏழைகளுக்கான அனைத்து வழிகளும் செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் அடைக்கப்பட்ட வாழ தவிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இறைவணக்கத்தை பொழிந்து அவர்களின் வாழ்வு வளம் பெற வேண்டுமென்று இருவர் முனைகின்றனர். நம்முடைய திரைப்பட்ட தேவைகளை காக்கும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் கருவையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்றாக எங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய பராமரிப்பிலே முழு நம்பிக்கை கொண்டு உம்முடைய அமைதியின் தூதுவர்களாக எங்களுடைய வாழ்வாலும் வார்த்தைகளாலும் நற்செய்தியை அறிவிக்க தேவையான வளங்களை தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பணியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுத்து அவையின் காணிக்கைகளை நீர் கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர்வதன் மூலமாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையின் என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எங்களிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கிழமை மீட்புக்குரிய செயலமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவர்த்தத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் முந்தைய நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாமி என்று வைத்தத செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து அர்ப்பணித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் பிறக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது எங்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாற்றலாம். அவர் பாடுவிட உடற்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமணம் என்று கோடியுடைய தந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நீர் நினைவு கூர்ந்தரும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், சீனிய திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தரும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த படிப்பிடத்தை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்த அனைத்து நலன்களையும் அருள் வளங்களையும் நீரே கொடுத்து காத்தரலாம். சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே எங்கள் பங்கின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற போது புனித தோமியாரின் பரிந்துரையாலும் நாங்கள் அனைத்து நலன்களையும் பெறவும் இன்னும் சிறப்பான விதத்தில் இன்று நாம் எங்களுக்கு தேவையான இயற்கையின் சூழல்களை அமைத்துக் கொடுக்க அருள் தாரும். இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். பல்வேறு தொழில் முயற்சிக்காக பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். நீரை காத்து வழிநடத்துகிறோம். போகும்போதும் காப்பேன், வரும்போதும் காப்பேன், எப்போதும் எப்போதும் காப்பேன் என்று சொல்லி இருக்கின்றது. இதற்கிடையே உடைய காவலத்துதல் அளித்து எங்களுடைய பயணங்களிலே நீரே துணையாக மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதரன் சகோதரிகள், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் முடியாத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு உழைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான தூய மாற்றுமிக்க மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்விடைகளும் கோந்தவர என்ற புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைத்தும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசான அன்பின் அரசு, நீதியின் அரசு, உண்மையின் அரசு, உலகளை மனத இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கலையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதரே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தரத்துடன் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். சீடர்களை இருவர் எதிராக நற்செய்தி அறிவிக்க அனுப்பிய இயேசு நாமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கின்றார். இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருத்தமும் நம் ஒருவரையும் பிரார்த்தனைக்குரிய வாழ்வு பெறுவதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. வழக்கம் போல ஞாயிறு மறைக்கல்வியும் இளைஞர்களுக்கான கூட்டமானது நடைபெறும். ஆகவே குழந்தைகளும் இளைஞர்கள் இளம் பெண்கள் தவறாது இதில் கலந்து கொண்டு பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே மறைக்கல்வி எடுக்க முன்வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து முடிந்தளவு அந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற படிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த காலை நேரத்தில் 7:30 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஆகவே அதிகபட்சம் 9 மணி ஆகலாம். ஆகவே அந்த நேரத்தில் மற்ற படிகளை தவிர்த்துவிட்டு தொடர்ந்து இந்த மறைக்கல்வி வகுப்பு இருக்கின்றவர்கள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நல்ல மனதை பாராட்டுகின்றேன். அதே போலவே அருட்சகோதரிகள் வருகின்ற போது அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முறையிலே அவர்கள் பணியாற்ற உங்களுடைய நல் ஒத்துழைப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கினுடைய தேர் திருவிழா இன்று மாலை சிறப்பிக்கப்படுகின்றது. இதைத்தான் இந்த ஆண்டு கொண்டாடுகின்றோம். ஆகவே திருப்பதியை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, தற்போதைய கவுண்டபாளையம் பங்கு தந்தை ATS கென்னடி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வட்டார குழுக்களும் தலைமை குழுக்களும் வந்து அதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் பங்கு என்கின்ற பெரிய குடும்பத்தில் நீங்களும் ஒரு உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்களும் தவறாது நிறைய பேர் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்படியை தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம், வேண்டுதல் தேர்பவனையும் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். அதை தொடர்ந்து அன்பின் விருந்து நடைபெறும். ஆகவே எல்லாவற்றிலுமே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை பங்கு தந்தை என்கின்ற முறையில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் நிறைய பேர் வந்து பங்கேற்குமாறு உங்களை கிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஊரினுடைய தேர் திருவிழாவானது செப்டம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. ஆகவே அதற்காக முழுமையாக தயாரிக்கின்ற விதத்தில் மேலும் பல்வேறு பணிகளுக்காக ரூபாய் 1500 குடும்ப வரியாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து அதற்கான தொகையை வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 வாரங்கள், இப்போ 2 வாரம் போயிடுச்சு. ஆகவே ஜூலை மாதத்தில் இன்னும் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மாதம் இருக்குது. ஆக
ஆகவே தயவு செய்து அந்த தொகையை அந்த முறையில் கொடுத்தீர்கள் என்றால்தான் நாம் பல்வேறு பணிகளை திருவிழாவும் சரி அதை தொடர்ந்து பல்வேறு முன்னேற்ற பணிகளை செய்வதற்கும் உதவியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய கடமை இது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பங்கு என்கின்ற பெரிய குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பமுமே உறுப்பினர்கள். ஆகவே அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த பங்கின் மீது ஈடுபாடும் அக்கறையும் இருக்க வேண்டும். பங்குடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆகவே அந்த விதத்தில் இந்த தேர்வரையும் சரி, அதே போலவே சந்தா மாதாந்திர சந்தான அந்த தொகையையும் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக் கொள்ளலாம் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வகைகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணிகளில் வர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. என்றும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே